வணக்கம். நேற்றுக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எல்லாருக்கும் ப்ராடக்ட் கொடுக்கறதுக்காக போனேன் நான். ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் வந்து ஆரோக்கு ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஆரோக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறமா ஆர்த்ரைட்டோ எலும்புக்கு ஒரு டேப்லெட்டு, நரம்புக்கு ஒரு டேப்லெட்டு, நெர்வினெக்ஸ்னு. இதை மாதம் வாங்குவாங்க வயசான மக்கள். அவங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ்லாம் எல்லாம் ஹெர்பல்ங்கிறதுனால தேர் இஸ் நோ சைடு எஃபெக்ட். அதை கொடுத்தேன். அடுத்தது ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குது ஒருத்தவங்களுக்கு, அதனால் ஆர்த்ரைட்டோ, நெர்வினெக்ஸு, ஸ்கின் டோ டேப்லெட்டும் கொடுத்தேன். இதை தாண்டி அடுத்து வந்து ஒரு வீட்டில் சுகருக்கு வந்து சுகர் ஆல்ட்டுன்னு ஒரு பவுடர், நம்ம சுகர் ஃப்ரீ போடுறோம்ல, அதில் கெமிக்கல் பேஸ்டு இருக்குங்கிறதுனால கெமிக்கல் இல்லாத விஷயங்களை கொடுக்கணுங்கிறதுக்காக அதை 2 பேக்கெட்டும், ஃபேஸ் க்ரீம் 3 கேட்டிருந்தாங்க, அதையும் கொடுத்துட்டு, இன்னொருத்தங்க வந்து சுகர் ஆல்ட் 2 வேணும்னாங்க, அதையும் கொடுத்துட்டு வந்தேன். வரும்போது தைலம் நம்மகிட்ட இருக்குது, எடுத்து தடவினோன்னா சளி பிடிக்காது, தும்பல் வராது. ஸோ அந்த தைலத்தை நான் பேக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக போனேன். அந்த நண்பர் வந்து இன்னொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். சார் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து நாடு நல்லா இருக்கணும்னு இப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறத தாண்டி ஆஃப்டர் 50லேருந்தே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் வந்து இந்த உலகத்தில் நிறையா மாற்றங்களை கொண்டு வரணும்னு எல்லோரும் சௌரியமாக இருக்க முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த தெய்வத்துக்கு செருப்பு தைக்க வந்திருக்காரு, நான் என் பேகு ஸ்டிச் பண்ண வந்திருக்கேன். அவர்கிட்ட தைலத்தை காமிச்சேன், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கினார். அதுக்கப்புறமா பார்த்தா இவர் வந்து எனக்கு இந்த தைலத்தை கொடுங்க அப்படின்னாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சார் என் குட்டி நோட்டீஸ் எல்லாம் எடுத்து, சார் நீங்கள் வைங்க சார், இதெல்லாம் நான் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்குறேன், உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு வாலண்டியராக சொன்னார். அதாவது என்னென்னா, நம்மளை சுற்றி பல தெய்வங்கள் இருக்குது, அவங்களுக்கு நல்லதும் உண்மையாகவும் இருந்தால் போதும், அவங்க நமக்கு உண்மையாகவும் நல்லதாகவும் மாறிடுவாங்கங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். உடனே 120 ரூபாய்க்கு அவர் தைலத்தை வாங்கிட்டார். நான் ஜிப்பு போட்டது 30 ரூபாய்க்கு பேமெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து 120 ரூபாய் பேமெண்ட்டை போட்டு அவர் இதை வாங்கிக்கிட்டார். வாங்கினதுக்கப்புறம் நான் இந்த தைலத்தை ஒரு 2 பொண்ணுங்க வந்து இது தைக்க வந்தப்போ தைலத்தை கொடுத்த உடனே, சார் இருமலுக்கு ஏதாவது மருந்து இருக்கா சார் அப்படின்னு. நான் கண்டங்கத்திரி, ஆடாதோட, தூதுவளை, துளசி போட்ட காஃப் சிரப் இருக்குது நம்மகிட்ட. அந்த காஃப் சிரப்பை சொன்னேன். அப்படியா சார், எனக்கு வேணும் சார் அப்படின்னு. ஒரு சேஷே பேக்கெட் இப்போதைக்கு கொடுக்குறேம்மா, அப்பப்போ நீங்கள் அட்ரஸ் போடுங்க, நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து முடித்து, இதெல்லாம் நம்ம ட்ராவல் ஆகி வரோம் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், எப்படி பிரயோஜனமாக மாறுறோம் அப்படிங்கிறது தான் நிறைய மாற்றங்களை வந்து நமக்குள்ளே விதைக்குது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும், நேற்றுக்கு அன்றைக்கி போய் பார்த்தா ஒரு வீட்டில் அந்த சுகர் ஆல்ட் கொடுத்தேன்னு சொன்னேன் பாருங்கள், ஃபேஸ் க்ரீமோட. அவங்க பார்த்திங்கன்னா சுத்தி பொடி வச்சு கிட்டத்தட்ட 65+, 65 வயசு ஆகிற மக்கள் எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அருமையாக. அதாவது என்னென்னா, நான் என்ன எப்படி யூனிக்காக பார்க்குறேன், நம்ம அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற குற்றங்கள் குறைகளை பார்க்குறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் குவாலிட்டியை வெளியில் கொண்டு வர தன்மைக்குள்ளே நம்ம ட்ராவல் ஆகிட்டோம் அப்படின்னா, we can very well see that exploring their hidden potential which is available in each and every person. அந்த கிளாரிட்டியோடு நம்ம ட்ராவல் ஆகலாம். அதனால் ஒருத்தரை பார்த்து இருக்கக்கூடிய இவன் இது சரியில்லை அது சரியில்லைங்கிற சொல்கிற தன்மைகள்லேருந்து, அது அரசியலில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது வேறு. நம்ம அந்த அரசியல் வீட்லேயும் பண்ண வேண்டாம். சொல்லுவோம், நான் கிளாஸ்லேயே இப்போ நடத்தியிருக்கேன் நான், ஃபேமிலி பாலிட்டிக்ஸ், ஜென்ரல் பாலிட்டிக்ஸ்னு. ஓகே, நாட்டில் இருக்கிற பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, அது ஒரு பக்கம், வீட்டில் இருக்கிற பாலிட்டிக்ஸ் இருக்குது பாருங்கள், சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளலாம். ஸோ இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரமாக இருக்கணுங்கிறதா ஸ்பெஷாலிட்டி டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டியில் நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹீலர் டிஆர்வி திருச்சியிலேருந்து நன்றி நண்பர்களே, ஈச் அண்ட் எவ்ரிடே. ஸோ உங்களோட நம்பர் மட்டும் எனக்கு மெசேஜ் போட்டிங்கன்னா நான் அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணிக்குவேன். என் ஸ்டேட்டஸில் போடுற இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம். நல்லா இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, கற்றதானால் பயன் வந்து கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஆர்வத்தோட சில விஷயங்கள் பண்ணிக்கிறோம். உங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணி தரதுக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ், இது 3 தான் உங்களோட பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம். அந்த பிரச்சனைலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான, உங்களோட கோலை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். வாழ்த்துக்கள். ஹீலர் டிஆர்வி திருச்சியிலிருந்து. நன்றி நண்பர்களே. வாழ்க பல்லாண்டு.